பிரவீன் ஃப்ரம் ராப் கரியர்ஸ். நாங்கள் வந்து ஐபிடி டெல்லியோடைய ஃப்ரான்ச்சைஸுங்க. பாப்நாயக்கம்பாளையத்தில் நம்ம இன்ஸ்டியூட் இருக்குது. நாங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அண்ட் ரயில்வேஸ்க்கு வந்து கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். எங்களுக்கு பெஸ்ட் ரெஃபரன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்ஸ் அண்டர் 35 அண்ட் ஆல்சோ 10th +2 முடிச்சவங்களுக்கும் எக்ஸாம்ஸ் இருக்குது. அண்ட் பீப்புள் ஹூ வாண்ட் டு பிகம் அ பேங்க் ஆஃபீஸர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் தே கேன் அப்ரோச் அஸ். வி வில் மேக் தம் பேங்க் ஆர் கவர்மெண்ட் ஆஃபீஸருங்க. இப்போ நோ ஜாப் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு, சரிங்களா? அதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான். இப்போ அந்த நோ ஜாபுக்கு என்ன பேருங்கிறது இந்த வீடியோல பாருங்களேன். விஐபி வேலையில்லா பட்டதாரி மேம். யா பேபே வேலையில்லா பட்டதாரி. ஸோ இந்த தனுஷ் வந்து அதில் வேலையில்லா பட்டதாரி அப்படின்னு அவர் சொன்னாலும் அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்காமலாம் கிடையாதுங்க. அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் சேலஞ்சஸ் ஏஐ இம்பாக்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட கோர் ஜாப் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அந்த கோர் ஜாப் வந்து என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு என்ஜினியரை இதுலேயே வந்து வேலை வேணும் அப்படின்னாலும் எங்கள் இதில் வந்து கவர்மெண்ட்டில் வந்து இது அவைலபிளாக இருக்குங்க. இதுக்கான கோச்சிங் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரைசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6% இருந்திருக்கு. இப்போ 4.1% குறைஞ்சிருக்கு. பட் ஸ்டில் இது ரொம்ப ஹை தான். ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப். அடிச்சா பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு வடிவேல் எப்படி சந்தோஷப்படுறாரோ அந்த மாதிரி நம்ம சந்தோஷப்பட வைக்கணும்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு வந்து நம்ம கோச்சிங் கொடுக்கணும். அவங்கள வந்து அந்த எக்ஸாம் எழுத வைக்கணும். அதுக்கு சேலரிஸ் பாருங்க 1,42,000. இது வந்து பழைய பே ஸ்லிப்புங்க. இப்போ வந்து அப் டு 1,77,000 வரை ஸ்டார்டிங் சேலரி கவர்மெண்ட்ல வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ப்ரைவேட் ஜாபுக்கும் கவர்மெண்ட் ஜாபுக்கும் ஒரு சின்ன கம்பேரிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வித்யா பாலனை வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி அனுப்பிச்சு வச்சா மகாலட்சுமி மாதிரி போய் மகாலட்சுமி மாதிரி வராங்க. இதே ப்ரைவேட் செக்டரில் பாருங்க 9 மணிக்கு அவங்க வேலைக்கு போனாங்கன்னா 5 மணிக்கு லக்க அப்படின்னு சந்திரமுகியாக வராங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நம்ம இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு மண்டையை முட்டிக்கிறாரு அப்படிங்கிறதும் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் கவர்மெண்ட் செக்டர் 2,50,000க்கு மேலே வேகன்சிஸ் இருக்குது. அது என்ஜினியர்ஸ்க்கு வந்து இன்னும் ஹை டிமாண்டுங்க. அண்ட் இந்த போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது யார் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா IBPS, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் இந்தியன் ரயில்வேஸ்க்கு வந்து ரீஜனல் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட். ஸோ இவங்க தான் வந்து இது கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் பாருங்கள் 6, 7, 8, 9 இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸுங்க. சிம்பிளாக எழுதி ஒரு இதே இல்லாமல் இன்டர்வியூஸே இல்லாமல் டேரெக்டாக 1,70,000 சேலரியில் போய் நம்ம இது பண்ணலாம். ரைட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாக டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வரும். வேகன்சிஸும் கொஞ்சம் கம்மி. ஆனால் அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு அவைலபிள் தான். அண்ட் இது பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 4 சப்ஜெக்ட்டுங்க. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். பேங்க் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, SSC அண்ட் ரயில்வேஸ் எக்ஸாமாலும் இதே தான் பேட்டர்ன். ஜஸ்ட் 100 கொஸ்டின், 25 கொஸ்டின் ஒரு சப்ஜெக்ட்லிங்க. 1 hour எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் இன்டர்வியூ கூட இல்லாமல் CBI ஆஃபீஸரே ஆகலாங்க. அந்த CBI ஆஃபீஸர்னா எவ்வளோ கெத்துன்னு இப்போ பாருங்க. Mr. Sedu, you are deputed for the inquiry of the Omenas case. Thank you, sir. Mr. Sedramayar, DOSP CBI. ഇദ്ദേഹമാണ് ഈ കേസ് അന്വേഷിക്കാൻ പോകുന്നത്. சரிங்க, கெத்தா அந்த மாதிரி மம்முட்டி மாதிரி நடந்து வரணும்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண தெரியணுங்க. இது இப்படி தான் எக்ஸாம்ஸ் கேட்குறாங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 612 + 388 ஹோல் ஸ்கொயர்னு 2 தடவை போடுறாங்க. மறுபடியும் ஸ்கொயர் இல்லாமல் டினாமினேட்டரில் போடுறாங்க. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. இதை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பேஜ் 1/2 மணி நேரம் ஆகும் இல்லைங்களா? இது வந்து நம்ம இன்ஸ்டியூட் வந்து படித்தா எந்த அளவுக்கு ஈஸியாக நம்ம பசங்க சால்வ் பண்ணுவாங்கங்கிறது இப்போ பாருங்க. ஜஸ்ட் 2 தாங்க ஆன்சரு. உனக்கு பரா பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. 2 ஸ்டெப்புங்க. இது வந்து ஜஸ்ட் அப்சர்வேஷன் தான். பேப்பர் பென் ஒன்றும் தேவையில்லைங்க. இந்த மாதிரி வந்தாலே 2 தான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து ஒரு 20 மினிட்ஸில் போட வேண்டியதே 1 செகண்ட் 2 செகண்ட்ஸில் போட வச்சு நம்ம பசங்களை வந்து சால்வ் பண்ண வச்சாலே ஈஸியாக அவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ இதுக்காக தான் நம்ம IBT அண்ட் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் கொடுக்குறோம். லைஃப் டைம் மெம்பர்ஷிங்க 15,000 ரூபாய் கட்டி ஒரு தடவை ஜாயின் பண்ணால் போதும். பம்பூட்டி மாதிரி நடக்கிற வரையும் நாங்கள் வந்து கோச்சிங் கொடுப்போம். அண்ட் மேக் மை எக்ஸாம்னு ஒரு ஆப்பை கொடுப்போம். மந்த்லி மேகசின்ஸும் கொடுப்போம். ஸோ இதுதான் நம்ம சக்ஸஸ் ஸ்டோரி. 1 lakh + செலெக்ஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ஊரில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுதாங்க. நம்ம இன்ஸ்டியூட் இப்படி தான் நம்ம இது வந்து செட்டப் பண்ணியிருக்கோம். அண்ட் மேசிவ் சக்ஸஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மோர் தேன் 1 lakh செலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லைங்க, டாப்பர்ஸும் நம்ம இன்ஸ்டியூட்டில் இருந்து தான். சரிங்களா? இதுதான் ஒரு சின்ன பிரேக்கப் ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கு.
அண்ட் இவங்க வந்து 3 பேருமே நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து த்ரூ பண்ண கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். அண்ட் இவங்க வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட். ஒருத்தர் ரைட் சைடில் இருக்கிற மதுரையிலேருந்து வந்து ஒரு அட்வொகேட்டு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லி நம்ம கிட்ட வந்தாங்க. நம்ம வந்து அதாவது அதுக்கான லீகல் ஆஃபீஸர் ஆகிறதுக்கான கோச்சிங் ஸ்டேட்லேயே எங்கேயும் இல்லை, நம்ம கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு தம்பி இங்கே வந்து படிச்சுட்டு போயிருக்காரு. நெக்ஸ்ட் மந்த் ஒரு எக்ஸாம் எழுத போகிறாருங்க. ஸோ இதுதான் நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கான கோச்சிங் ரிலேட்டடான டீட்டெயில்ஸுங்க. இது எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க பசங்க நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து வந்தாங்கங்கிறதுக்கு அடுத்த வீடியோ பாருங்கள். தேங்க்யூ. நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். உன் துணிமணி டேய் துணி என்கிட்ட இருக்கு, மணியை நீ வச்சுக்கடா. ஒன்னு சொல்றேன், யாராவது என்னை கான்டாக்ட் பண்றாருந்தா www.pitchu.com மெயில் அனுப்புங்க. எனக்கு இப்ப ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு. எர்ரா வட்டியா எர்ரா எடு எடு எடு.